நாம் அடுத்து இன்னொரு செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். சரி, அடுத்து அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இப்ப எல்லாருமே என்னவா? 10 பேர் யாரு? கன்னிகை. இப்ப 5 பேர் எப்படி இருக்காங்க? புத்தி உள்ளவர்களா இருக்காங்க. 5 பேர் எப்படி இருக்காங்க? புத்தி இல்லாதவர்கள். ஆனா எல்லாருமே என்னங்க? கன்னிகைகள் தான். அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஆனா 5 பேர்கிட்ட என்ன இல்லை? புத்தி இல்லாதவர்கள். என்ன புத்தி இல்லை? என்னம்மா சொல்லுங்க. இல்லை, அது அப்புறம் வருது. அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 5 பேர்கிட்ட புத்தி இல்லையா? என்ன புத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, ஆயத்தமா இருக்கணும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆயத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 5 பேரு புத்தி உடையவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களை என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்து அந்த வழியில புத்தியாய் நடந்து கொண்டாங்க. 5 பேர் என்ன பண்ணிருக்காங்க? தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வழியிலே நடந்தாங்க. இவங்க யாரு? புத்தி உள்ளவங்க. இந்த புத்தி இல்லாதவங்க 5 பேர் எப்படி கிடைக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்டாங்க, கர்த்தருடைய வழியையும் அறிந்திருந்தார்கள். ஆனா தங்களை ஒப்பு கொடுக்காம அவருடைய வழியில நடக்காம இருந்தவர்கள். புரியுதா? அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. தீவெட்டினா என்னது? விளக்குன்னு வச்சுக்கிறோம். விளக்குன்னு சொன்னா விளக்கு காத்துல அணைஞ்சு போயிடும். தீவெட்டிகள் ஒரு குச்சியில பிடிச்சி பந்தம், தீப்பந்தம். என்ன பண்ணாங்க? தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு போனார்கள். எண்ணெயை கூட கொண்டு போகல. இப்ப என்ன சொன்னாங்க? அவங்க தீவெட்டியில பிடிச்சிட்டு போனாங்க, கூட என்ன கொண்டு போகல. இப்ப நாங்க சிறுமலையில் இருக்கும் போது எங்கேயாவது போகணும், ராத்திரில போகணும் அப்படின்னா நாங்க தீப்பந்தம் ரெடி பண்ணுவோம். எப்படி ரெடி பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பப்பாளி குழா இருக்குல்ல, பப்பாளி குழாயை வெட்டி இந்த மரத்தோடு இருக்க பக்கத்தில் ஓட்டையாக்கிடுவோம். இந்த இலை இருக்க பக்கத்தில் ஓட்டை இல்லாத வந்து இதை மட்டும் முறிச்சு எடுத்துட்டு இதுக்குள்ளே மண்ணெண்ணெயை ஊற்றுவோம். மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு மேலே திரி வச்சுருவோம். திரி வச்சுட்டு அதை மண்ணெண்ணெயில் திரி நனையும்படி வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போனால், 10 வருஷம் பிடிச்சிட்டு போனால் அந்த மண்ணெண்ணெய் இருக்க வரைக்கும் நல்லா எரியும். அது அமைகிற ஓரத்தில் அந்த அணைஞ்சு போகிற கட்டத்தில் அந்த பப்பாளி குழை தலைவலத்தை சாச்சா மறுபடியும் என்ன வந்துடுறதுக்கு? மண்ணெண்ணெய் வந்து மறுபடியும் பிரகாசமாக எரியும். இப்படியாக அந்த பப்பாளி குழையில் ஒரு 100-150 மண்ணெண்ணெய் பிடிக்கும் என்றால், அதை வைத்து கொண்டு இரவு நேரத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் போய் சேர்ந்துடலாம். அந்த பப்பாளி குழையில் வெறும் திரியை மட்டும் வச்சு மண்ணெண்ணெய் நினச்சிட்டு போனால், எண்ணெய் உள்ளே இல்லாமல் போனால் எவ்வளோ தூரம் போக முடியும்? அந்த திரியில் மண்ணெண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் எரியும், அப்புறம் எரியாது. ஆகவே இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவெட்டியும் கொண்டு போனாங்க, எண்ணெயையும்
கொண்டு போனாங்க. சரி, புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமாய் தூங்கி விட்டார்கள். இப்ப போய் சேர இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்டுக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய வருகை நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இப்ப வர என்ன பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவரே? மணவாளன் தாமதித்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன பண்ணாங்க? எல்லாருமே தூங்கிட்டாங்க. புத்தி உள்ளவங்களும் தூங்கிட்டாங்க, புத்தி இல்லாதவர்களும் தூங்கிட்டாங்க. சரி, தூங்கின போது நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார். இது ஒரு வசந்த கவனிங்க. இப்ப மணவாளன் எப்போ வருவாரு? நடுராத்திரில வருவார். நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்போ இருக்கும்? இரவுல தான் இருக்கும். அதனாலதான் நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன் அப்படின்னா திருட ராத்திரில தான் வருவேன். ஆண்டவர் திருத்தனமா வரல, திருப்பி சொல்றேன். அது ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். அப்ப நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இப்ப அப்படின்னா என்னன்னா, கடைசிய காலம் தொனிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது என்ன தொனிக்கும்? கடைசிய காலம் தொனிக்கும், ஏழாம் எக்காலம் தொனிக்கும். இந்த ஏழாம் எக்காலம் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருந்தவர்களுக்கு மட்டுமே கேட்கப்படும். அவர்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஒரு இமைப்பொழுதுல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது அந்த கனிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினாங்க. என்ன பண்ணணும்? எல்லாரும் அனுசரிச்சு தூங்கிட்டாங்க. ஆண்டவர் வர்றாரு சொல்லி சொன்னோன்னா அதான் ஏழாம் காலம் ஊதும் போது இப்ப தங்களுடைய தீவெட்டிகளை எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. இந்த எண்ணெயை கொண்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க? எண்ணெயை ஊற்றி மறுபடியும் தீவெட்டிய ஆயத்தப்படுத்திட்டாங்க. எண்ணெயை கொண்டு போகாத புத்தி இல்லாத அந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்ப எண்ணெய் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்படித்தானே? எண்ணெய் என்றால் என்ன? நம்முடைய கிரியை இல்ல. அப்புறம் எண்ணெய் என்றால் அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முடியும். முதல்ல அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நாம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. நீங்க தான் ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். குறிப்பாக இங்கே அதுக்காக எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். நீங்க அதில் உற்சாகமாய் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க பாடணும். பாடுகிற பொழுது நீங்க பாடி உண்மையாய் உங்களை ஒருமுகப்படுத்தி நீங்க பாடி பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ மணவாளனுக்கு எதிர்கொண்டு நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். உங்களுக்குள்ள என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்?
உங்களுக்குள்ள கர்த்தருடைய தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையாகிய தீபம் உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது. 119 105 வாசிங்க. சங்கீதம் 119 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு என்னவா இருக்குது? தீபமா இருக்குது. நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும். வாசிங்க, என்ன போடுறதுல இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி எப்பொழுதும் உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அபிஷேகம் என்கிற அந்த அக்னி உங்களுக்குள்ள எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேணும். அக்னி, கர்த்தருடைய அபிஷேகம் அக்னி உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருந்தால் தான் நீங்க பாவத்தை எதிர்த்து நீங்க ஜெயிக்க முடியும். எண்ணெய் குறைந்து போகாமல் பார்த்துங்க. அபிஷேகம் குறைந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் எப்ப குறையும் தெரியுமா? அபிஷேகம் எப்ப குறையும் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் உங்களுக்கு அபிஷேகம் குறையும். ஆகவே இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன என்றால் அபிஷேகம். இவர்கள் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்து போனவங்க. சரி, இப்ப இந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கு நம்பாதவங்க? யாரு நம்பாதவங்க? யாரு? கிறிஸ்தவத்தில் இருக்காங்க நிறைய பேர். பரிசுத்த ஆவியானவரை நம்பாதவங்க நிறைய சபைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தெரியுமா? இஸ்ரவேல் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஒரு கூட்ட ஜனம் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஒரு கூட்ட ஜனம். அவங்க பாருங்க, அப்ப இஸ்ரவேலர் யாருங்க? கன்னிகைகள் தான். அவங்க கர்த்தருடைய சொந்த ஜனம். கன்னிகை தான் அவங்களும். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லை? இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, பரிசுத்த ஆவியானவரையும் அவங்க ஏற்றுக்கொள்ள. ஆனால் அவங்க யாரு? அவர்களும் கன்னிகைகள். அவ பாருங்க, இந்த முதலாம் வருகையில இந்த இஸ்ரவேல் ஜனம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மற்றவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஓடுகிறதும் நாம் பிரயாசப்படுகிறதும் வீணாய் போய்விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியிலே தொடர்ந்து அவர் வசனத்தை பிடித்து கொண்டு உண்மையாய் இருந்து நீங்கள் அவரை துதிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். பாருங்க, இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சபைகளிலே உபதேசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, சபைகளில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். இன்னைக்கு உபதேசம் எப்படி இருக்கு? எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். குறிப்பாக வேதாகமத்தில் உள்ள உபதேசத்தை விட்டு அவர்களுக்கென்று மனித உபதேசத்தை கை கொள்ளுகிறார்கள். விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி காரியங்களை, விக்கிரகங்களை படைக்கிறத புசிக்கிறது, இது மாதிரி காரியங்களை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையில நம்ம எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள கன்னிகளா இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகளா இருந்தக்கூடாது, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. சரி, இப்போ மணவாளன் வந்துட்டாரு. இப்போ இவங்க எண்ணெயை வாங்குறதுக்கு போய் எங்கே போகணும்? எண்ணெயை விற்கிறவர்கிட்ட போகணும். இப்போ எண்ணெயை உங்களுக்கு கொடுக்குறது யார்? இவங்களுக்கு எண்ணெயை கொடுக்கணும். யார் கொடுப்பா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டின் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இங்கே எண்ணெய் இருக்காது, பரிசுத்த ஆவியானவரும் இருக்க மாட்டார். ஏமாந்து போயிடக்கூடாது. ஆகவே புத்தி உள்ளவர்களாய் நாம் இருந்து, புத்தி உள்ள கன்னிகைகளாய் இருந்து
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். இதை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருங்கள். இந்த காணொலி மூலமாக இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த கட்டாவே 2 காரியங்களை குறித்து ஒரு சத்திய வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக பெருகும் சபையில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் பார்த்தோம். அப்படியாப்பட்ட காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எங்களிடத்தில் காணப்படாதபடி கேசப்பா எங்களை உங்கள் வழியில் சீர்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உங்கள் வழியில் நடத்தி செல்லுங்க. அதே போல் ஆண்டவரே, மத்திய சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட புத்தி உள்ள கனிகளை குறித்து, புத்தி இல்லாத கனிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் புத்தி உள்ள கனிகளாய் காணப்பட்டு ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தில் உங்கள் சத்திய வார்த்தையில் நிலைத்திருந்து உங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருந்து ஒரு ஆட்சியத்தை சோதனைக்குள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மற்றும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். இயேசுப்பா, எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தகப்பன இயேசு ராஜா ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து உங்கள் நீதியின் பாதையிலும் உங்கள் சத்திய வழியிலும் வழிநடத்தி சென்று உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் மயப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.